மக்களை நேற்று கன்னியாகுமரியில நடந்த நாஞ்சில் திருவிழாக்கு தான் போயிருந்தேன். இந்த நாஞ்சில் திருவிழால தமிழர்களோட அழிந்து வரும் கலாச்சார பொருட்களையும் பாரம்பரியமான பொருட்களையும் சூப்பரா கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாபெரும் கண்காட்சி அண்ட் விற்பனை திருவிழா கன்னியாகுமரி மாவட்டத்திலே முதன் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. மக்களே, இந்த கண்காட்சியோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள், கைவினை பொருட்கள், கைத்தறி ஆடைகள், பழங்குடி உணவுப் பொருட்கள், நாட்டு உணவுப் பொருட்கள், மூலிகை உணவுப் பொருட்கள். அது என்ன ரம்யாக்கா புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள்? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். திருநெல்வேலினா அல்வா ஸ்பெஷல், கோயில்பட்டினா கடலை மிட்டாய் ஸ்பெஷல். அந்தந்த ஊர்களில் அதிகமா உற்பத்தி ஆகிய பொருட்களை புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் சொல்லுவோம். கொடைக்கானல்ல இருந்து மலை போண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அந்தந்த ஊர்களில் உள்ள ஸ்பெஷலை அவங்களே கைப்படையா உற்பத்தி பண்ணி கைத்தறி பண்ணி கைவினை பொருட்களா செய்து விருதுநகர், திருப்பூர், ஊட்டி, ஆரணி, அம்பாசமுத்திரம் இந்தந்த இடங்கள்ல இருந்து இந்த கண்காட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க. நாஞ்சில் திருவிழால 200க்கும் மேற்பட்ட டிசேபிள் பீப்புளோட வாழ்வியல் வாழ்வாதாரமும் உள்ளடங்கி இருக்குது. வெளியூர்ல இருந்து நம்ம ஊரை நம்பி நிறைய கைவினை பொருட்கள்லாம் செய்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த விஷயத்தை கன்னியாகுமரி மக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மக்களே. நாஞ்சில் திருவிழா கன்னியாகுமரி பீச்ல தான் போட்டிருக்காங்க. பிப்ரவரி 11ஆம் தேதி வரை தான் போட்டிருக்காங்க. டைமிங் பாத்தீங்கன்னா காலை 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இருப்பாங்க. இந்த கண்காட்சிக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. இந்த கண்காட்சிக்கு போறவங்களுக்கெல்லாம் மரக்கன்றுகள் இலவசமா கொடுக்குறாங்க. எத்தனை கன்று வேணாலும் நீங்க எடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம்.